அந்தப்புறம் அந்தனன் இந்த பீலா பிஸ்மி அஜித்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் இவங்களே பேசுகிறாங்க. அதை அவனுக்கிட்ட போயிட்டு வந்து அவங்க வீட்டில் எச்ச சொத்தை தின்ட்டு வரணுங்க தான் அவனுக்கு 3 பேருமே. ரசிகர்கள் அன்பா கொடுத்து அன்பா அதெல்லாம் கிடையாதுமா, அன்பும் கிடையாது கிடையாது. இது சங்கருடைய சதியும் விசாருக்கு அனுப்பலாத்துக்கு நீங்கள் வெட்டி ஓட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இன்னொரு காரணம் சொல்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்க ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. ஒருத்தர் லீவ் போட்டு போயிட்டா கவர்மெண்ட் ஆஃபீஸை மூடிடுவாங்க. அஜித்தோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டால் இங்கே வந்து ஆந்திர சினிமாவும் சரி எந்த சினிமாவும் ஓடி போயிடும். அவருடைய கெரியர் முடிஞ்சிச்சு, ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார். சொல்ல வைக்கிறாங்க, இவங்களை பேச வைக்கிறாங்க. அதுக்கு சன்மானமாக தான் அவங்களுக்கு வந்து கேம் சேஞ்சர் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. வலைபேச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. உலகத்தில் யாருக்குமே இல்லாத ரசிகர்கள் கூட்டம் வந்து அஜித்துக்கு இருக்குது. வாஷ் அவுட் ஆகிடும் வேறு எந்த படம் போட்டாலும். அவங்களுக்கு வேற ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா 80 கோடி சம்பளம் வாங்குறோம், 30 கோடி போதுன்றான். இந்தியன் 3 வந்து அடுத்தது நான் ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்கிறான். ஒரு நல்ல படைப்பாளின்னு கேட்டால் உன்னுடைய மேக்கிங்கில் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டால் காம்படிட்டிவ் வர. அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ராம் சரண் காணாமல் போயிடுவார். சங்கர் வந்து கோழை, அக்மார் கோழை. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் உங்க கனிமொழி. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் திரு ஷேகுவாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். ரொம்ப அஜித் ரசிகர்கள்லாம் மன உளைச்சல் இருக்காங்க, டிப்ரெஷன் மோடுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சார். இந்த விடாமுயற்சி படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன முக்கியமான காரணம், உண்மை காரணம் என்ன சார்? எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ரொம்ப நான் சொன்னேன் ஒரு சில்லறத்தனமான ஒரு சில்லியான ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, இது வந்து பேரமௌண்ட் பிக்சர்ஸ் எடுத்த ஒரு படத்தோட பிரேக் டவுன்ற படத்தோட தழுவல். அவங்கள்ட்ட வந்து இவங்க பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அனுமதி இல்லாமல் இவங்க எடுத்துட்டாங்க, பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று கேட்டால் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த மற்ற வேலைகள் நடக்குது இல்லையா, அதில் வந்து இந்த வெட்டி ஒட்டுற வேலைகள்லாம் இன்னும் சரியாக முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சென்சாருக்கு அப்ளை பண்ணவில்லை, சென்சாரில் இருக்க ஆஃபீஸர்லாம் லீவ் போட்டு போயிட்டான். இப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து வாய்க்கு வந்தபடி சுற்றிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் குறிப்பாக சொல்லக்கூடியது அதுதான் அந்த வலைபேச்சுன்ற இடத்துல பேசிகிட்டு இருக்காங்களே. நான் விலைபேச்சுன்னு அவங்கள சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் அவங்க வந்து பரவலாக வந்து விலைபேச்சுன்னு ஒரு பேர் இருக்குது. நயன்தாரா வந்து குரங்குகள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தொடர்ச்சியாக வந்து இவங்க தான் சினிமாவே இவங்க காலடியில் இருக்கிற மாதிரி சில பேச்சுகள் இருக்குல்ல, அது வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானும் கூட ஒரு இதை கடந்து போகணுன்னு தான் நினச்சேன். அஜித் ரசிகர்கள் வந்து மனவேதனையில் இருக்கிறாங்க. அவங்களே இப்போ வந்து அஜித்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் இவங்களே பேசுகிறாங்க. அதை அப்படி யார் திட்ட ஆரம்பித்தாங்கன்றது தெரியல. ஆனால் வந்து ஒரு குமுறல்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து அவருடைய அஜித்தோட வந்து பிஏ வந்து சுரேஷ் சந்திராவை வந்து திட்டுறாங்க, அப்படிலாம் இவங்களே எடுத்து பேசுகிறாங்க. நான் பார்த்தேன் கடந்த காலத்தில் விடாமுயற்சியை வந்து அத்தனை மாதத்துக்கு ஒரு 2 வீடியோ போட்டு 2 இல்லை 4 வீடியோ போட்டு அஜித்தை வந்து இவங்க இஷ்டத்துக்கு கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. இந்த அந்தப்புறம் அந்தனன் இந்த பீலா பிஸ்மி இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படி பேசுனதெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஏன் இப்படி வந்து இவங்க இப்போ வந்து ரொம்ப வந்து ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்களே, அஜித்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் லைக்காவுக்கு வந்து ஆதரவாக இருக்கிற பேசுகிறாங்களே, அது உள்ளப்புறமாக என்ன தான் நடக்குது அங்கேன்னு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அது வந்து மகிழ்ச்சியை வெளியே காட்டாமல் இந்த படம் தள்ளி போனதில் உண்மையிலேயே வருத்தப்படுற மாதிரி வேதனைப்படுற மாதிரிலாம் பேசுகிறேன். சரி, என்னதான் காரணம்னு சொல்லி பார்க்கும்போது கேட்டால் அது ஆய்வு செய்யும் போது இதில் முழுக்க இந்த காரணங்கள்லாம் வந்து சொத்தையான காரணங்கள். உண்மையான காரணம் என்னன்னு கேட்டால் ஆந்திர சினிமாவோட அரசியல். அதில் வந்து சங்கர் வந்து கேம் சேஞ்சர்ன்ற படத்தை வந்து ராம் சரண் வச்சு எடுக்கிறாரு. அந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் அதை வந்து எடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அல்லு அர்ஜுன் வந்து பெரிய ஹிட்டு கொடுத்ததுனால அதுக்கு ஈக்குவலாவது இருக்கணும் அப்படின்ற அந்த வந்து ஒரு 1000 கோடி இலக்கை நோக்கி அவங்க வந்து நகர்றாங்க. அதுக்கான வந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே தியேட்டர்கள் இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. ஸோ விடாமுயற்சி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் வந்து இந்த சில்லறை காரணங்களால் வந்து தள்ளி போனால் கூட அவங்களுக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுற எண்ணமும் இல்லை. ஏன்னா இவங்க நீண்ட காலம் இழுத்துக்கிட்டே வரும்போது கேட்டால் இந்த கங்குவாவுடைய டிசாஸ்டரை, அதுக்கு பிறகு வந்து இந்தியன் 2வோட டிசாஸ்டர் ரெண்டுமே வந்து படுதோல்வி அடைஞ்சதுனால எடிட்டிங் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இவங்க வந்து ஏன்னா கார் சேசிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாய்ஸ் நிறைய க்ரியேட் ஆகுறது.
முழுக்க கிளைமேக்ஸே வந்து கேட்டால் கார் சேசிங் தான். அதனால் வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து எடிட்டிங் வேலை நடந்திருக்கிறது உண்மை. ஆனால் அது காரணம் இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா வந்து கொண்டு வந்து இப்போ ரிலீஸ் பண்ண முடியும், பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ண முடியும், எல்லா வேலைகளும் அதுக்காக பண்ணாங்க. அது வந்து அஜித் வந்து முழுமையாக முடிச்சிட்டார் வேலையை. இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குட் பேட் அக்லி வந்து வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது கேட்டால் இவங்க வந்து விடாமுயற்சி வந்து தள்ளி போடுற மாதிரி தான் இருந்தாங்க. அது காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெட்டி ஓட்டுற வேலைகள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியும். அப்போது அதுங்க ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போடுறதுக்கு காரணம் கேட்டால் இங்கே வந்து லைக்காவுடைய ப்ரொடக்ஷன் தான் இந்தியன் 2. ஸோ இந்தியன் 3 வந்து ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு 1 hour ஃபுட்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சங்கர்கிட்ட. சங்கர் வந்து 80 கோடி சம்பளம் கேட்டதாகவும் அதை வந்து இவங்க 30 கோடி தான் தர முடியும்னு சொன்ன மாதிரி கேட்டால் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் கேட்டால் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும்னு கேட்டால் அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி. அதுக்கு காரணம் கேட்டால் இதை ஒரு பக்கம் லைக்கா கிட்ட பேசிட்டு இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து குட் பேட் அக்லி கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அவங்க ஒத்துக்க வைக்கணுன்னாக்கா இப்படி ஒரு வேலை செய்யணும்னு கேட்டால் விடாமுயற்சி நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் விடாப்பிடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி சங்கர் தரப்பு சொன்னதாகவும், விடாமுயற்சி வந்து கேட்டால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்ன உடனே அவங்க வந்து 4 மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணுறதா அவங்க தள்ளி போட்டாங்க. இது குட் பேட் அக்லி, மைத்ரி மூவிஸ். ஸோ இவங்க வந்து கேட்டால் இப்போ நெருக்கத்தில் வருமானு கேட்டால் வந்து பேக் அடிச்சிட்டாங்க விடாமுயற்சி. எதுக்காகன்னு கேட்டால் சங்கருக்காக. இது சங்கருடைய சதியும் ஆந்திர அரசியல் சினிமாவும் சேர்ந்து இங்கே வந்து பெரிய அளவில் வந்து இப்போ வந்து வேற்றுமொழி நடிகருடைய படங்கள் நல்லா போயிட்டுருக்கீங்க. இது ஆரோக்கியமானதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுவும் அஜித்தோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டால் இங்கே வந்து ஆந்திர சினிமாவும் சரி எந்த சினிமா இருந்தாலும் ஓடி போயிடும். இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, கலைப்புலி எஸ் தானுடைய டைரக்ஷன் இது தயாரிப்பில் வந்து மேக்ஸ் படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இருந்தால் இப்போ ராம் சரணுடைய படம்னு கேட்டால் இவர் சங்கருடைய பிராண்டு நிற்கணும்னு ஒரு காரணம். சங்கருக்குன்னு கேட்டால் இந்த படமும் வந்து போயிடுச்சுன்னா அவருடைய கெரியர் முடிஞ்சிச்சு, ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார். ஏன்னா இந்தியன் 2 வந்து பலத்த அடி வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பிராண்டு நிற்கணும். அதே சமயம் ராம் சரண் வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்லு அர்ஜுனை வந்து பீட் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து கொடுக்கணும். அதுக்கு இங்கே தியேட்டர்கள் வேணும். அப்போது விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. சார் அவ்வளோ பயமா சார் அஜித் படம்னா? கண்டிப்பாக உலகத்தில் யாருக்குமே இல்லாத ரசிகர்கள் கூட்டம் வந்து அஜித்துக்கு இருக்குது. வாஷ் அவுட் ஆகிடும் வேறு எந்த படம் போட்டாலும், எந்த படமாக இருந்தாலும். ஸோ இப்போது பாலா வந்து துணிச்சலாக வந்து அடுத்த நாளே அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. 9ஆம் ரிலீஸ் ஆகிருந்தது இது விடாமுயற்சி, இல்லை தள்ளி போயிடுது. 10ஆம் வணங்கான்னு போடுது. பாலா படங்கள் வந்து கேட்டிங்கன்னா கருத்தியல் ரீதியான படம். அது நிதானமாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்குள்ள அந்த பட்ஜெட்டில் அவங்க எடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து பாலாவுடைய படங்கள் வந்து எதுவுமே கமர்ஷியலாக போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கருத்தியல் ரீதியாக படம் வெற்றி படமாக ஆகிடும். ஸோ அதுதான். ஆனால் இங்கே வந்துன்னு கேட்டால் அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டால் பெரிய அளவில் வந்து ராம் சரணுடைய படம் வந்து இங்கே வந்து தியேட்டர் இல்லாத ஒரு சூழல் உருவாயிடும். அதுக்காக சங்கருக்கும் லைக்காவுக்கும் உள்ள வந்து கேட்டால் வந்து அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பாண்டிங், அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்ல முடியும், பாண்டிங் சொல்லலாம், அது என்ன வேணும். அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மறைமுகமாக வந்து கேட்டால் வந்து இவங்க வந்து குட் பேட் அக்லியை தள்ளி விட்டாங்க 2 தரப்பையும் சேர்த்து. இவங்களும் வந்து உண்மையிலே வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகக்கூடிய அஜித்தை பொறுத்த வரைக்கும் படம் முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் ரிலீஸ்ன்றதுன்னு கேட்டால் அந்த ப்ரொடக்ஷன் வந்து நிறுவனங்கள் பண்ணுது. ஸோ ப்ரொடக்ஷன் நிறுவனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அரசியல் குட் பேட் அக்லியே இவங்க வந்து தந்திரமாக தள்ளி விட்டாங்க. விடாமுயற்சி ரிலீஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல வேற்றுமொழி படத்தை வந்து ஓட வைக்கணும்ன்றது அதுக்கு காரணம் கேட்டால் அந்த சொல்ற ரீசன் வேற மாதிரி இருந்துல. இப்போ நீங்க சொன்னீங்க வலைபேஜ்ல வந்து இப்படி பேசுறாங்க, நோட்டீஸ் விட்டுருக்காங்க, அஜித் இதெல்லாம் என்ன காரணமா இருக்கு? இல்லை இதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க, இவங்கள பேச வைக்கிறாங்க. அதுக்கு சன்மானமாக தான் அவங்களுக்கு வந்து கேம் சேஞ்சர் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. வலைபேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. கேம் சேஞ்சர் விளம்பரம் எது கொடுக்குறாங்க? கேம் சேஞ்சரோட கைக்கூலியா தான் இருக்காங்க. அவங்க கைக்கூலின்றது தான் சரியான ஒரு வார்த்தை. கைக்கூலிலாம் சொல்ல முடியாது. பெரிய அளவில் வந்து ஃபண்டு வாங்கி தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து புரட்டு. என்னன்னு கேட்டால் இது வரைக்கும் ஒரு 10 சேனலில் பேசியிருக்காங்க, ஒரு 15 சேனல், ஒரு 20 சேனலில் பேசியிருக்காங்க. விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் காரணம். ஆனால் நிறுவனம் சொல்லியிருக்கா? நிறுவனம் சொல்லி கேட்டால் தவிர்க்க முடியாமல் காரணங்கள் சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க, தவிர்க்க முடியாத காரணங்கள் சொல்லப்படுது. ஏதாவது வெளிப்படையாக ஏதாவது ஒரு காரணம் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கம்மா. ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை தழுவலாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட பேசிடுவாங்க முதல்ல, எச்சரிக்கை. ஏன்னா பல கோடி பட்ஜெட் போட்டு நீண்ட காலம் 2 வருஷம் உழைப்பு கேட்டால் முன்னாடியே பேசிடுவாங்க. அனுமதி வாங்காமலாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாமலாம் அந்த கதையை எடுத்து பண்ண மாட்டாங்க. கேர்லெஸ்ஸாக போகிற போக்கில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாங்க. இதெல்லாம் இவங்களா கற்பனை பண்ணி சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது எனக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா,
நீங்கள் என்ன தான் எடிட்டிங்னா கூட பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் உட்காந்தாங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் முடிச்சுட்டு இருக்க முடியும். இதுக்கு பிறகு அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல சென்சார் ஆஃபீஸர்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்க. அபத்தமானது இருக்குதுன்னு. இன்னும் படம் சென்சாருக்கே அனுப்பப்படல. அதுதான் இல்லை சென்சாருக்கு அனுப்பலாதுக்கு நீங்கள் வெட்டி ஓட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படியே இன்னொரு காரணம் சொல்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்க ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. ஒருத்தர் லீவ் போட்டு போயிட்டா கவர்மெண்ட் ஆஃபீஸை பூட்டிடுவாங்க மாட்டாங்க. வேற யார்தான் இன்சார்ஜ் கொடுப்பாங்க. நான் ஒரு 17 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்திருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து அற்பத்தனமாக சில்லறத்தனமானது. இதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. அது சொல்ல வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி வந்து கைக்கூலி வாங்கலை, சன்மானம் பெருசாக வாங்கிட்டாங்க. அதனால இந்த குரங்குகள் நயன்தாரா சொன்ன அந்த குரங்குகள் வந்து இதை உருட்டிட்டு இருக்கிறாங்க மக்கள்கிட்ட. ஆனால் உண்மையான வெளிப்படையா சொல்லிட்டு அசிங்கமாயிடும். அசிங்கமா இல்லை நான் சொன்ன கேட்டீங்கன்னா இது கிடையாது. இதை வந்து அஜித் சொல்ல முடியாது. அஜித் வந்து நடிச்சு கொடுத்துட்டாரு. 2 படமும் நடிச்சு கொடுத்துட்டாரு. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணணும். அவர் ரிலீஸ் டேட்டை அவர் சொல்ல முடியாது. ஆனால் ரசிகர்களுடைய கோபம் வந்து ஒரு பக்கம் மடை மாறி என்ன கேட்டினா சுரேஷ் சந்திரா கிட்ட போகிறாங்க. அஜித்தைங்கிற ஒன்றும் சொல்லுவாங்க, சுரேஷ் சந்திரா என்ன சொல்ல முடியும்? அவங்க அவர் மேலே கோபப்படுறதுக்கு எந்த இதுவுமே ஒன்றும் இல்லை. ஆனால் இது உண்மையான விஷயம் கேட்டிங்கன்னா இது சங்கருடைய சதி இதில் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா லைக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி போகுது. காரணம் கேட்டிங்கன்னா இவர் 80 கோடி இந்தியன் 2க்கு வந்து சம்பளம் கேட்குறாரு. அதை வந்து 30 கோடியாக குறைச்சிட்டாரு. அப்படிங்கும்போது அவர் சொல்லக்கூடியதை கேட்கணும். அப்போ எனக்கு நீங்கள் கைமாறி இதை பண்ணி கொடுங்க, உங்கள் படத்தை தள்ளி போடுங்க. அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ராம் சரண் காணாமல் போயிடுவார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எல்லா சரணும் வந்து அஜித் தான். இங்கே அஜித் தான் உனக்கு என்ன இன்னும் ஒரு படி ஒரு மேலேயே என்னால் சொல்ல முடியும். ரஜினி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கேட்டால் நியூ இயர்க்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது சொல்கிறார் கேட்டினா இது வந்து முழுக்க நிறைய ஆழமான ஒரு விஷயம் இருக்குது. ரஜினி ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது ரொம்ப கலாச்சி இருந்தாங்களே சரி இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல அருமையான வார்த்தை. அது கஷ்டப்படாதீங்கன்றது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது. நல்லவங்க வந்து கஷ்டம் கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு, கைவிட்டுருவாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தும். சரிங்களா? அது இவனுக்கும் பொருந்தும். காசை வாங்கிட்டு பேசுகிறானுங்கள்ல, ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கூவுறானுங்க பாருங்க. அந்த விடாமுயற்சி வந்து அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் எதுவுமே சொல்லவே இல்லை. தவிர்க்க முடியாத காரணங்கள்ன்றது இந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கொடுக்குற அந்த பேரமோ அல்லது வெட்டி ஓட்டுறதுலையோ இல்லை வந்து ஆஃபீஸர் லீவ் போட்டு போயிட்டாரு அதெல்லாம் கிடையாது. தவிர்க்க முடியாத காரணம் இதுதான். வெளியே சொல்ல முடியாத காரணம் கேட்டினா அங்கே வந்து வெளியே சொன்னா அசிங்கம்ன்றதுனால கூட தவிர்க்க முடியாது. வியாபாரம் தான், பிஸ்னஸ் இல்லை இது. இப்போ என்ன ஆகிட போகுது? நீங்கள் ஒரு 20 நாள் தள்ளி போடுங்க, எங்களுக்கு 20 நாள் தேட்டர். ஏற்கனவே சங்கர் இதெல்லாம் பண்ணவர் தானே. எந்திரனில் பண்ணாத வேலையா சொல்லுங்க? எந்திரனில் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒட்டுமொத்த தேட்டரும் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் படம் இது ஒரு நல்ல ஒரு காம்படிஷனே கிடையாது. நல்ல ஒரு படைப்பாளிக்கு வந்து கிடையாது. சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படைப்பாளி கிடையாது. ஒரு நல்ல படைப்பாளின்னு கேட்டால் உன்னுடைய மேக்கிங்கில் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டால் காம்படிட் பண்ணி பார்த்துக்கலாம். அஜித் அந்த கேரக்டர். அஜித் எதாவது யோசிச்சாரா? இதெல்லாம் வந்து கேட்டால் வந்து கோழத்தனமான ஒரு வியாபாரம் இது. எந்திரன் படத்துக்கு அப்படி தான் பண்ணாங்க. மொத்த தேட்டரும் காலி பண்ணி கேட்டால் அவங்க படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணி பார்க்க வைக்கிறது. இப்போ ராம் சரண் படத்தை கட்டாயம் பார்த்தவனு. இப்போ புஷ்பா 2 பார்த்து ஆஹா ஓஹோன்னாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? புஷ்பா படத்தை பார்த்துட்டு இதே இவனுங்க சாதாரண பேச்சு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாகவே 6 மாதம் 1 வருஷம் படம் எடுக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் விடாமுயற்சி பற்றி கேலி கிண்டல் இதே அஜித்தை எவ்வளோ கிண்டல் பண்ணானு. இவர் வந்து ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஏன் வந்து லைக்கா வந்து அஜித்தை வச்சு படம் எடுத்தாங்கன்னு, இது அஜித்தை வச்சு ஏன் நான் வந்து ஹீரோவை போட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்கன்னு பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டால் அஜித் வந்து இதோட லைக்காவை படத்தில் நடிக்கவே மாட்டார். ஏன் சார் அஜித் மேலே இவங்களுக்கு வன்மமா? அஜித் மேலே தான் வன்மம். காரணம் கேட்டிங்கன்னா விஜய் வந்து கோல்டு காயின் கொடுப்பாரு ரிலீஸுக்கு எல்லாத்துக்கும். அவனுக்கிட்ட போயிட்டு வந்து அவங்க வீட்டில் எச்ச சொத்தை தின்ட்டு வரணுங்க தான் அவனுங்க 3 பேருமே. உண்மை ஃபேக்ட் இது. 3 பேர்னா யார்? அந்தப்புறம் வந்தனன். வேறு யாருன்னா 3 பேர் புரிஞ்சுக்காது. அந்தப்புறம் வந்தனன், பீலா பிஸ்மி, இவனுங்கெல்லாம் வந்து கேட்டினா அவன் போடுற வந்து எலும்பு தொண்டுக்கு ஆசைப்படுறவனுங்க. ஏன்னா உனக்கு வந்து ஆதாரம்லாம் இருக்குது, எடுத்து பாருங்க நெட்டில். இவனுக்கு புகழ் அப்படியே இருக்குது, அழியாமல் இருக்குது. கோல்டு காயின் வாங்கணும். ஆனால் அஜித்துக்கு அந்த பழக்கம் கிடையாது. இந்த கோல்டு காயின் கொடுக்கறது இல்லை நீங்கள் வந்து பாசிட்டிவாக பண்ணுங்க. பல தோல்வியை வந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி அஜித் சுட்டரிக்கும் சாம்பல் வந்து சுட்டரிக்கும் சாம்பல் வந்து உயிர் தெரிந்தவன். இந்த கோல்டு காயின் கொடுத்தா படத்தை ஓட்ட வைக்கணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு அஜித் ஏன் கடவுளே அஜித்தேன்ற அந்த வார்த்தை வந்து நீண்ட காலம் வந்து பெரிய ஒரு கேப் கொடுத்துட்டார். விஜய் வந்து கோல்டு காயின் கொடுத்து தான் படத்தை ஓட்ட வச்சிருக்காரு. கோல்டு காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஒரு பட்டத்தை வந்து பிடுங்கினார்ல. இப்போ வந்து தளபதி பட்டம் வந்து மு க ஸ்டாலின் பிடுங்கினது சரிங்களா? ஓஞ்சி போன்னு விட்டாங்க. இது
இப்போ அவரோட ரசிகர்கள் அன்பா கொடுத்தது அன்பு அதெல்லாம் கிடையாதுமா, அன்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து பிராண்டை கிரியேட் பண்ணிக்கிறது. தன்னை வந்து ஒரு பிராண்டா காட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணாடைகள் வந்து பணம் வாங்குற பண்ணாடைகளை நம்ம அப்படி பேச முடியுமா? இப்போ நீங்க சொன்னீங்களே சார், சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் வாங்கிட்டு, ஆனா அவர் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு எந்த பட்டமும் வேணாம் அப்படின்னு தானே அப்படிதான் சொல்லுவானுங்க, அப்படிதான் சொல்லுவானுங்க. தன்னடக்கம் கருதி. தன்னடக்கம்னு சொல்லி அப்படி சொல்லுவானுங்க. அப்படி சொல்றது கேட்டான். ஒரு சில பேர் சொல்லுவான்னு கேட்டான், சார் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது சார், நான்லாம் பெரிய ஆள் இல்லை சார், நான் சாதாரண ஆள் சார், நான் பெரிய ஆள் இல்லை சார், நான் சாதாரண ஆள், இப்படியே சொல்லிட்டே இருப்பான், நம்மளை சொல்ல வைப்பான். இல்லை சார் நீங்கள் பெரிய ஆள் சார், எப்படி சொல்லிதான், நான் பெரிய ஆள் இல்லை சார், சார் நான் சாதாரண ஆள் சார், சார் நான் டேய் உன்னை நான் சாதாரண ஆள் தான் சொல்லுங்கிறேன் இப்போ நான். ஆனால் அப்படி சொல்லும்போது கேட்டால் நம்மளே சொல்ல வைப்பானுங்க. இப்படி தான் பிராண்ட் கிரியேட் பண்ணுறது. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்ன்றது யார் கிரியேட் பண்ண வார்த்தை அது? ரசிகர்கள். இயல்பாக தானாக தன்னெழுச்சா வர்றது தான் அது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அப்பாவி வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோசன்ட். அவர் வந்து நடிச்சு கொடுத்துட்டாரு, அவர் தொழில் அவர் கரெக்டாக தான் இருக்கிறார். இந்த படம் வந்து டிலே ஆனதுக்கு பல காரணம் இருக்குமா. அஜர்பைஜானில் கிளைமேட் எப்படி இருக்குன்றது தெரியுமா? அதே சமயத்தில் வந்து கேட்டால் இங்கே வந்து ஒரு வெளிநாட்டு ஷூட்டிங் நம்ம ஒரு நல்லது கருதுவார். இப்போது சைதே ஜோடசாமி மகன் இறந்துட்டார், நெருங்கிய நண்பர், வரக்கூடிய சூழல். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம், 2 பேர் கேட்டால் வந்து கேமராமேனும் ஆர்ட் டைரக்டர் 2 பேரும் மாறக்கூடிய சூழல் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி வந்து கேட்டால் இதில் வந்து இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர உடனே வந்து டைரக்டர் வந்து வெற்றி படம் கொடுத்தா அந்த டைரக்டரை வந்து வாழ்த்துறதும், இல்லை வந்து படம் வந்து டிலே பண்ணுறாரு இல்லை இந்த மாதிரி ஆச்சுன்னா உடனே இதில் டைரக்டருக்கு என்ன ரோல் இருக்குது? டைரக்டர் இவங்கெல்லாம் படத்தை முடிச்சாச்சு, முழுக்க வந்து லைக்காவுடைய டிசைட் அது. அதில் வந்து டைரக்டர் என்ன சொல்லிட முடியும்? அடுத்த படம் வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடலாம்ல. அப்போ வந்து நிறுவனத்தை எப்படி அவர் பகச்சிப்பார்? அஜித்தும் இப்போ எதுவும் பேச முடியாது இல்லை, படம் முடிச்சு கொடுத்துட்டாரு. அங்கே நிறுவனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல், இன்னொரு பக்கம் குட் பேட் அக்ரியும் தள்ளி போயிடுச்சு. ஸோ எந்த நேரத்துக்கும் பஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜித். ஆனால் அவர் நிதானம், பொறுமையாக இருக்கிறாரு. அஜித்தே இப்போ ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் இருக்காரு அப்படின்ற நிச்சயம் அப்படித்தானே. இப்போ பொங்கல் இப்போ நீண்ட காலம் எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள். அப்போ வந்து இங்க டிலேன்னு ஆகும்போது இந்த டிலே வந்து பண்றதுக்கு அஜித் காரணம் கிடையாது. எனக்கும் என்னன்னா, இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா அஜித்தோடைய படம் நம்ம எடுத்தாலே வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு. வலிமையில ஆரம்பிச்சு இப்போ விடாமுயற்சி வரைக்குமே. இயற்கையா வந்து அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கறதுக்காக கூட முடிவு பண்ணிருக்கலாம், கரெக்டுங்களா? அவராக டிசைட் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கேட்டால் அது அவருடைய முடிவு தானே அது. இங்கே ஒரு வருஷத்துக்கு 4 படம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, 2 படம் கொடுக்குறோம், அவர் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும். அந்த ஒரு வருஷத்துல இது கொஞ்சம் டிலே ஆனது உண்மை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஒன்றா சரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கும், அதை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இந்த மீன் டைம் வந்து கேட்டால் இன்னொரு படம் ரெடி ஆயிடுச்சு இல்லை, குட் பேட் அக்ரி. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 2 வருஷத்துல அவருடைய டார்கெட் படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கூட 2 படம் வந்துச்சு இல்லை. இப்போ குட் பேட் அக்ரி ரெடியா இருக்குல்ல, இவங்க தலையிடா வந்தாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ ஒரே ஆர்டிஸ்டோட படம், ஒரே ஹீரோவோட படம் ஒரே நேரத்தில் வெளியிடக்கூடாது இல்லை. அப்போ ஒரு பெரிய கேப் வேணும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் 4 மாதம் கழிச்சு வெளியிட்டுக்கிறோம். இந்த இடத்துல வந்து சங்கருடைய ஒரு சதி இதில் இருக்குது. ஆந்திர சினிமாவோடைய வந்து ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்குது. இது ஆரோக்கியமானது இல்லை. தமிழ் சினிமா அழிஞ்சு போயிடும். இந்த பல பன்னாட பரதேசி பசங்களை வச்சு இந்த சினிமா விமர்சனம் பண்ணுற இந்த வலைபேச்சில் இருந்து சில பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த குரங்குகள். ஸோ இந்த நபர்கள் வச்சு கேட்டிங்கன்னா இங்கே தமிழ் சினிமா வந்து ரொம்ப வந்து சீரழிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஆந்திர ரசிகர்களையும் வேற்றுமொழி நடிகர்களையும் கொண்டாடக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. இங்கே நமக்கு வந்து சங்கருடைய பிராண்ட் விழுந்துடக்கூடாதுன்னு அவருக்கு கவலை. ராம் சரணுக்குன்னு கேட்டால் இங்கே பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டையும் நம்மளுடைய வந்து எப்படி வந்து அல்லு அர்ஜுன் எப்படி தமிழ்நாட்டில் ரசிகர்கள் எடுத்துக்கிட்டாங்களோ நம்மளையும் வந்து கொண்டாடணுன்றது அவருக்கு எண்ணம். இங்கே யார் பலியாகிறது? தமிழ் சினிமா ஏற்கனவே இங்கே சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. நடிகர் சங்கம் வலிமையாக இருக்கா? இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் வலிமையாக இருக்கா? இல்லை. இயக்குனர் சங்கம் வலிமையாக இருக்கா? இல்லை. ஒட்டுமொத்தமாக இப்போ ஆந்திர சினிமா இங்கே ஆக்கிரமிக்க போகுது. வேற்றுமொழி படங்கள் வந்து இங்கே வந்து ஆக்கிரமிக்க போகுது. இது வந்து ஒரு மோசமான நிலைமை. இதுதான் உண்மையான காரணம். இதுதான் இவங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தா போதும், வருமானம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கோல்டு காயின் கரன்சி அது இதுன்னு தனியாக வாங்கிட்டு அவனுக்கு ஆஹா ஓஹோ நானுவானுங்க பார்த்து தானே இருக்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம உண்மையை பேசுகிறோம், நம்ம இங்கே சத்தியத்தை பேசுகிறோம், நம்ம தர்மத்தை பேசுகிறோம், நியாயத்தை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். இந்த பிச்சை காசுக்கு சோத்துக்கும் நம்ம பேசக்கூடிய ஆள் கிடையாது இவனுங்கள மாதிரி. இதுதான் உண்மையான நிலைமை. எவனா சொல்லுவானாமா சென்சாரில் வந்து லீவ் போட்டு போயிட்டாங்க அதனால அந்த படம் வந்து வர முடியாது போயிடுச்சு, எவனா சொல்லுவானா? 17 வருஷம் சென்ட்ரல் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு கவர்னரே போனால் பக்கத்து கவர்னர் இன்சார்ஜ் பொறிக்கு பசங்க பேசுகிறானுங்க பாருங்க, இவனுங்க லீவ் போட்டு போயிட்டாருன்னு பேசி சிரிக்கிறானுங்க. இது
அப்ப எவ்வளவு ரசிகர்கள் எவ்வளவு முட்டாளா நினைக்கிறாங்க அவங்க சொல்றத நம்புறாங்களா சார்? நம்புறாங்க. இவங்க முதல்ல ஒரு விஷயம், இவனுக்கு இன்னும் சரியான செருப்படி வாங்கல. ஒரு நீங்க எடுத்து பாருங்க, ஒரு செய்தி ஒண்ணா உங்களுக்கு காட்டுறேன். அஜித்தோட ரசிகர்கள் வந்து அவங்களுடைய குமுறலை சொல்றானுங்க. அவருடைய குமுறலை எப்படி இவனுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இவங்க வந்து இந்த அஜித் ரசிகர்கள் வந்து பூமிக்கே பாரம் இருக்கு. எடுத்து பாருங்க, சொல்லியிருக்காங்க. அஜித் ரசிகர்கள் பூமிக்கு பாரம், அவங்க வந்து ஆபத்தானவர்கள். சொல்றது யாரு? பீலா பிஸ்பி. அப்போ எவ்வளவு கொச்சப்படுத்துறானுங்க பாருங்க. இங்கே ஒரு 10 ரசிகர்கள் என்கிட்டயே நான் வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுருக்கோம். ஒரு தம்பி வந்து, சார் நீங்கள் தலையை பற்றி பேசுறீங்க சார். பையன் சொல்லிட்டு திடீர்னு அழுதுட்டான். என்ன எதுக்கு என்ன ஏன் பண்ணுறேன்னா, சார் அடுத்த முறை பேசும்போது வருஷத்துக்கு 2 படம் கொடுக்க சொல்லுங்க சார். சார் ஏப்பா நான் சொன்னால் கொடுத்துருவார் அவர், நான் யார் பாருங்க. இல்லை சார் நீங்கள் பேசும்போது சொல்லுங்கள் சார், நீங்கள் பேசும்போது எப்படியும் அவங்களுக்கு பார்ப்பாங்களா சார், நீங்கள் வருஷத்துக்கு 2 படம் சொல்லிட்டு அழகான். சத்தியமான சொல்லுவேன், நான் பொய் சொல்லுவேன், நான் பொய் சொல்லவும் மாட்டேன். அப்படிலாம் உருட்டிலாம் நான் வந்து என் வீடியோ யாரும் பார்க்கவே வேணாம். இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலையோ அஜித் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி இல்லம்மா, இப்போ அவங்களுக்கு ஒரு வந்து அசௌகரியங்கள் இருக்கும்லம்மா. ஒரு அவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில இழப்புகள் இருக்கு. அவங்க தந்தையார் இறந்தது நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து அவருடைய நண்பர் வந்து சைதே துரைசாமியோட மகன் ஒரு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதெல்லாம் அவங்களாம் ஒரு அப்செட்டான ஒரு சூழ்நிலை போயிட்டு வந்து நடிக்கணும்னா ஒரு டைம் எடுப்பாங்கல்ல, 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி இயல்பு எடுத்துக்க முடியாது. அவர் நிறைய வந்து தோல்வியிலேருந்து அதனால தான் நான் சொன்னேன், பீனிக்ஸ் பறவை மாதிரி அஜித். சுட்டெரிக்கும் சாம்பல் வந்து உயிர் எழும்புங்க பீனிக்ஸ் பறவை, அந்த மாதிரியான வந்து ஒரு மனிதர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படும்ல, அவங்க மைண்ட் செட் மாறணும்ல. ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க, அது வந்து மாறணும்ல. அப்போ அவங்க டைம் எடுக்கிறது. அவர் தான் 1 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும். அந்த வகையில் ஒரு 2 வருஷத்துக்கு 2 படம் ரெடியாக இருக்கு. இப்போ இங்கே சதி என்ன சொன்னேன், இந்த சினிமாலேயே வந்து கேட்டால் சில சதிகள் இருக்கு. அந்த சதி தான் வந்து எனக்கு வந்து நான் வந்து இதை சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போல பல செய்திகள் கேதர் பண்ணி சொல்கிறேன். உண்மையான காரணம் என்ன? இப்போ நீங்களே எடுத்துங்கம்மா, கடன் வாங்கி லைக்கா நிறுவனம் வந்து சொல்கிறான், கடன் வாங்கி நிறைய கடன் போட்டாங்க, நிறைய கடன். சரி, வட்டிக்கு வாங்கி பண்ணிப்பாங்கல்ல, ஒரு நாளும் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, பல கோடி ரூபாய்க்கு. அப்போ உடனே ரிலீஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ரிலீஸ் பண்ணி காசு எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. யாராவது தள்ளி போடணும்னு நினைப்பாங்களா? அப்போ இதை விட வேற ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதை தள்ளி போடும்போது அவங்களுக்கு வேற ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா 80 கோடி சம்பளம் வாங்குறோம், 30 கோடி போதுன்றான். இந்தியன் 3 வந்து அடுத்தது நான் ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்றான். அப்போ அந்த அவன் சொன்ன அந்த டேர்ம்ஸுக்கு இவங்க இணங்குறாங்க. டபுள் பெனிஃபிட்டா பெனிஃபிட் இல்ல, 50 கோடி சம்பளம் 30 கோடி ஒன்று எடுத்துட்டான். அடுத்த படமா நான் முடிச்சு கொடுக்குறேன்றான் இந்தியன் 3. அப்போ சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா பெண்ட் ஆகுது இல்லை, அதுதான் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ யாரையுமே நம்ம இங்கே வந்து சார்ஜ் பண்ணுன்ற நோக்கம் நமக்கு இல்லை. இதுதான் நடக்குது. இதில் வந்து அஜித் எங்கே வந்து குற்றவாளி? நான் மனசாட்சியோட பேசுகிறேன், நான் நியாயமாக பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப என்ன வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உச்சபட்சம் வந்து நேர்மையாக பேசணும், நியாயமாக பேசிட்டு இருக்காங்க. இதில் கற்பனைக்கே இடம் கிடையாது. இதுதான் உண்மை. இதை தாண்டி இவங்க சொல்றது எல்லாம் அற்பத்தனமான சில்லறத்தனமான காரணம். பேரமௌண்ட் பிக்சர்ஸு நல்லா தெரியும், ஒரு ஹாலிவுட் நிறுவனம். நீங்கள் ஒரு பேன் இண்டியா மூவி எடுக்கிறீங்க, தழுவல்லேருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பார்ட் எடுத்தாலும் நீங்கள் இதெல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். விடுதலை 2 எடுத்தார்ல வெற்றிமாறன், ஏதாவது ஒரு சலசலப்பு இருந்துச்சா? வேங்கைச்சாமின்றவர் போய் ஒரு மீடியாவில் கூட போய் பேசலாம், என்னுடைய பேரை முன்னாடி போடல பின்னாடி போடலாம் தான் பிரச்சனை பண்ணாரு தவிர பணம் விஷயம் பேசவே இல்லை. அதே வேங்கச்சாமியாக இருக்கட்டும், துணைவன்ற படத்தை வந்து ஒரு கதையில் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட் எடுத்துக்கிட்டாரு, கலியபெருமானுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதி. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து வெற்றிமாறன் வந்து எங்களை ஏமாற்றிட்டாரு, இது பண்ணிட்டாரு, ஏதாவது பேசுனாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கரெக்டாக நிறுவனம் வந்து கரெக்டாக வந்து அவரும் வெற்றிமாறனும் இன்வால்வ் ஆகி கரெக்டாக வந்து எந்த சிக்கல். அதே மாதிரி தான் இங்கேயும் இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு எல்லாம் படம் ரிலீஸுக்கு ரெடி. இப்போ நான் கேட்குறேன், 22ஆம் தேதி தள்ளி போடுறாங்களே, அப்போ அந்த 22ஆம் தேதி வந்து இவங்க அந்த பிரச்சனை வராதா? அந்த 20 நாளைக்குள்ளே வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி செட்டில் பண்ணுறாங்களா? அப்போ இதுதான் உண்மையான காரணம். ராம் சரணுடைய படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்கள் வேணும், ஸ்க்ரீன் வேணும், வேற படங்களும் கிடையாது. எப்பவுமே தனியாக யார் இது வருமா, கூட்டத்தோட கூட்டம் ஓடி போய் ஜெயிக்கிறவன் தான் வெற்றியாளன். சங்கர் வந்து கோழை, அக்மார் கோழை, அக்மார் கோழை அவன். அதனால தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனத்தை பயன்படுத்தி
லைக்கா வந்து பின்னோக்கி போக சொல்ல லைக்கா வந்து மேஜிக் பண்ணது எது கேட்டினா எங்கே வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடாமுயற்சி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்ன உடனே அவங்க இயல்பாகவே அவங்க போயிட்டாங்க வேணாம். ஏன்னா முதல்ல அவங்க தான் எடுத்துருக்குறாங்க அந்த படத்தை, எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது நம்ம கொண்டு வந்து இந்த படத்தை போட்டால் ஒரு வேளை நமக்கு பின்னாடி ஆகிடும். அவங்க என்ன செஞ்சாங்க, 4 மாதம் கழிச்சு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு காரணம் யார்? லைக்கா. இப்போ லைக்கான்னு கேட்டினா ரைட் அவங்க போயிட்டாங்களா, ரைட் நாங்கள் வந்துடுறோம், இப்போ நீ விடுறா படத்தை. இப்போ புரியுதுங்களா? இதுதான் கேம் சேஞ்சர், ரியல் கேம் சேஞ்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே சங்கர் தான். சங்கருடைய சதி தான் இங்கே வந்து கேம் சேஞ்ச். சார் ஒரு பக்கம் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் சொன்ன உண்மை காரணங்கள் இருந்தாலுமே இப்போ லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சைட் பெனிஃபிட் இருந்தாலுமே உண்மையான காரணம் இப்போ அஜித் மேல இருக்க பயத்தினால விடாமுயற்சியை தள்ளி வச்சுட்டாங்களா, இல்லை வந்து இங்க தமிழ்நாட்டுல கேம் சேஞ்சர் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக விடாமுயற்சி ஒத்து வைக்க? ஒரு விஷயம் நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுதான் காரணம். சங்கர்ன்ற பிராண்ட் வந்து இந்த கேம் சேஞ்சர் படம் விழுந்ததுன்னா சங்கர்ன்ற பிராண்ட் விழுந்துடும். நம்பர் 1 டைரக்டர் சொல்கிறாங்கல்ல, அந்த பிராண்ட். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே வந்து இந்தியன் 2 பிரம்மாண்டமாக போயிடுச்சு அவர் பேர். அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் விழுந்துச்சுன்னா அவருடைய நேம் வந்து பிராண்ட் விழுந்துடும். அந்த பிராண்டு விழுந்த பிறகு நீங்கள் இந்தியன் 3 எடுத்தால் என்ன ஆகும்? அப்போ இந்தியன் 3 அப்போ சங்கர் பிராண்டு நிற்கணும்னா அதில் அக்கறை கொள்ளக்கூடிய இடத்துல யார் வந்துட்டாங்க? லைக்கா வந்துடுச்சு. ஏன்னா சங்கர் பிராண்ட் நிற்கணும். அப்போ தான் இந்தியன் 3 வந்து இப்போ இருக்கிற ஃபுட்டேஜ் ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் ஏதோ இருக்குதான், அதோட சேர்ந்து எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் கேட்டால் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். அப்போது பிராண்டு கண்டிப்பாக நிற்கணும். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கேட்டிங்கன்னா வந்து ராம் சரணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேன் இண்டியா ஒரு மூவி கொடுக்கும்போது பெரிய ஸ்டாராக வந்து அவர் காட்டிக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அல்லு அர்ஜுன் அடிச்சு தூக்கிட்டான், பாகுபலி இது எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அப்போ இந்த படம் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ராம் சரண் ஒட்டுமொத்த சிரஞ்சீவி ஃபேமிலிக்கும் அங்கே தேவை. அப்போது அந்த இடத்துல வந்து இவங்க அவங்களுடைய டாமினேஷனை இப்போ தமிழ்நாட்டில் காட்டுறாங்க. அதுக்கு இங்கே இருக்கிற பல பொறுக்கிகள் வந்து அவங்களுக்கு துணையாக போகிறானுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் இங்கே ஒருத்தருக்கு லிங்க் இருக்குது. ராம் சரணுக்கு சங்கருடைய தயவின் மூலமாக சங்கர் மூலமாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு வந்து இத்தனை தியேட்டர்கள் கிடைக்குது. அப்போ எல்லாருக்கும் இங்கே பெனிஃபிட் இருக்குது. அப்போ அஜித்தை பற்றி இங்கே யாரும் கவலை, அஜித்தோட படம். ஆனால் அஜித் வந்து ஒருவேளை அந்த அஜித் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா வாஷ் அவுட் ஆகிடுங்க. இங்கே வந்து ராம் சரணில் எந்த சரணம் இருந்தாலும் டோட்டலாக காலிடும். அதனால் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன இருக்கிற பெரிய இந்த போர்வால் இருக்குல்ல, அதை மறைச்சி வைக்கிறது தான், இது ஒளிச்சு வைக்கிறது தான். சார் இப்போ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எந்த டேட்ல சார் ஆகும்? இனி வரும் காலங்களில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? எப்படி இருந்தாலும் வந்து படம் வந்து அஜித்தோட ரசிகர்கள் கொண்டாடுவாங்கம்மா, அது வேற. ஆனால் இருந்தாலும் இந்த பொங்கலுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து விடுமுறை காலங்கள் இருக்கு, பெரிய அளவில் இருந்திருக்கும். அதுதான் திட்டமும் கூட. ஒருவேளை விடாமுயற்சியே இல்லைன்னா கூட குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆயிருந்தா கூட அந்த நீண்ட காலம் காத்திருக்கிற ரசிகர்களுக்கு பெரிய அளவில் இருந்து கொண்டாடி இருப்பாங்க, ஆதரவாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அது பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாத ரசிகர்கள் சில பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து அப்பா பிள்ளைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த முரண் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பாச யுத்தம், அப்படிதான் இதை எடுத்துக்கணும். அஜித்தோட பர்த்டே அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா சார், இல்ல தீபாவளி அப்படி போயிருமா சார்? இல்ல இது வந்து இப்போ சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது இதுக்கு ஒரே பதில்னு கேட்டினா சங்கர் தான் இது கரெக்டாக பதில் சொல்லுவார். ஏன்னு கேட்டினா அவர் வந்து இந்த போதும் வந்து கேம் சேஞ்சர் வந்து வெற்றிகரமாக ஓட்டினது போதும்னு சொல்லிட்டாருன்னா அப்போ சொன்னாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே சங்கருக்கு கூட கும்பிட போகிற அளவுக்கு லைக்கா இறங்கிட்டாங்க. அப்போ அவர் தான் டிசைட் பண்ணார். அப்போ எவ்வளோ மோசமான நிலைமை ஆயிடுச்சு பாருங்க. இது முழுக்க சங்கர் வந்து உண்ட வீட்டுக்கு செய்கிற துரோகம் சொல்லுவாங்க தெரியுமா, உண்ட வீட்டுக்கு செய்கிற துரோகம். தமிழ் சினிமா தான் இவனை வளர்த்ததே, வாழ வச்சுது. ஆனா இந்த விடாமுயற்சி படம் போஸ்ட்போன் பண்றதுக்கு அஜித் சார் கிட்ட பேசினது அந்த கான்ஃபரன்ஸ் கால்ல அஜித் சார் இதெல்லாம் யூகமா இதெல்லாம் பேசுறதுமா, அதெல்லாம் கிடையாதுமா. இதெல்லாம் யூகம், இவங்களே பேசுறது தான். அதெல்லாம் ஒருபோதும் வந்து ரசிகர்களை வந்து ஏமாத்துறவரும் கிடையாது அஜித், அப்படிலாம் வந்து கிடையாது. தவறாக பயன்படுத்துறவரும் கிடையாது, ஏமாத்துறவரும் கிடையாது. அதெல்லாம் வேற. இதெல்லாம் இவனுங்க எடுத்து விடுற கதை. இந்த விளம்பரம் இந்த கோல்டு காயின்லாம் வாங்கியாச்சுன்னா இவனுக்கு இஷ்டத்துக்கு இவனுங்க கதையாக சுற்ற. யார் வந்து மறுக்க போகிறாங்க? அஜித் வந்து நான் இல்லைன்னு சொல்ல போகிறாரா? ஆனால் அஜித் கிட்ட ஃபோனில் பேசணும்லாம் சொல்கிறான். இது கான்ஃபரன்ஸ்ல அவரும் நிறைய பேசுகிறான். எல்லாம் நிறைய இவங்களாம் சொல்கிறது தான். இது இங்கே ஒரு 3 பேர் உட்காந்துக்கிட்டு
நிறைய இருக்குது. அதனால தான் அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க அந்த அம்மா நயன்தாரா. இவனை 3 குரங்குக்கு ஒப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதே அவங்க அதை உல்ட்டாவாக சொன்னாங்க. இது இவனுக்கு கெட்டதை பேசுகிறவனுங்க, கெட்டதை பார்க்குறவனுங்க, கெட்டதை கேட்குறவனுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.